ஈகா தர்ஷன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் 4-5 மாதங்கள்ல, அதாவது 2026ல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. திமுக கூட்டணி தான் இந்த வாட்டி ஆட்சியை திரும்பவும் கைப்பற்ற போகுது அப்படின்னு சொல்றதுக்காக இயக்குனர் திரு அரசில் மூர்த்தி அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். அதே மாதிரி இல்ல பிஜேபி எந்த கட்சி கூட கூட்டணியில இருக்கிறதோ தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த முறை தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்காக திரு கோபிநாத் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. கோபிநாத் வணக்கம். வணக்கம். இப்ப வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நூலகம் இருக்காங்க. இங்க நீங்க இங்க அண்ணா நூலகம் ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் ரத்த கண்ணீர் வந்துருச்சுங்க. அது கருணாநிதி ரொம்ப கஷ்டப்பட்டு ரசிச்சு ஒரு கட்டின நூலகத்தை அப்படியே பால் அடைஞ்ச மண்டபம் மாதிரி ஆக்கிட்டாங்க. திருப்பி ஸ்டாலின் வந்தாரு. ஸ்டாலின் அது புனரமைச்சு இன்னைக்கு மறுபடியும் அது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இதா ஆக்கியிருக்காங்க இல்லையா? செம்மொழி ஆக்குனாங்க. செம்மொழிக்கு போராடி செம்மொழி மாநாடு நடத்தினாரு. என்ன பண்ணல? அவர் தமிழுக்காக சாகுற வரைக்கும் அவர் உழைச்சாரு. அவர் திருக்குறள் உரை எழுதினாரு. அவர் லிட்ரேச்சரி அவர் சாகுற வரைக்கும் எழுதிக்கிட்டே தான் இருந்தாரு. அவர் எங்க எல்லாம் கொடுக்கிறாரு. இப்ப அவர் சொன்னபடி நிறைய விஷயம் எந்த மாநிலத்துல இந்த மாதிரி மொழிக்கு மொழிப்பட்டுகளா நீங்க நான் கேட்ட கேள்வி, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காங்க? கருணாநிதி பண்ணதை சொல்லிட்டு இருக்காங்க. மு.க. ஸ்டாலின் தாங்க அண்ணா நூலகத்தை புனரமைச்சு வந்தாரு. மதுரையில் நூலகம் ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் அவர் பண்ணது லைப்ரரியில ஆரம்பிச்சாங்க சார். அந்த லைப்ரரியில யாரும் படிக்கணும், யாருமே மாணவர்கள் உள்ள வரது சார், யாருமே வர மாட்டாங்க. நீங்க போய் நீங்க லைப்ரரி பக்கம் போய் பார்க்கணுங்க. பல மொழிகளை எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு பெரிய புத்தக திருவிழாவே அவங்க நடத்துனாங்களே. மொழிக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் நடத்தட்டும் மேடம், நல்லது மேடம். ஆனா இப்ப இருக்கிற மாணவர்களே ஒரு அரசியல் கட்சி அறிவு திருவிழான்னு நடத்துது. எந்த ஊர்ல எந்த கட்சியாவது அறிவு திருவிழான்னு நடத்துதா? அறிவு திருவிழான்னு நடத்துது. சரிங்க மேடம். அதாவது யாருக்கு போய் பயன் சேரணும்? லைப்ரரி ஆரம்பிச்சு மக்களுக்கு, மாணவர்கள், அடுத்த இளைய சமுதாயம், அடுத்தது கொண்டு போனோம் வெளியே. ஆனா இப்ப இருக்கிற இளைய சமுதாயம், தமிழக இளைய சமுதாயம் மது போதையாலும், குட்கா, பான் மசாலா, கஞ்சா, மெத்தமைட்டன், பாலியல் கற்பழிப்பு, அறிவாள் வீச்சு, ரவுடிசம், இந்த மாதிரி பட்டியல் போற அளவுக்கு இருக்கு. இப்ப இதெல்லாம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கா? தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்க. இன்னைக்கு கஞ்சா சராசரியா எல்லா இடத்துலயும் கிடைக்குது மேடம். பள்ளி மாணவர்கள் கஞ்சா சாக்லேட் வச்சிருக்காங்க. அதாவது குஜராத்ல அந்த முந்திரா போர்ட்ல இருந்துதான் மொத்தமா இதுவும் போதைப் பொருளை கடத்தல் பண்றாங்க இவங்க சொல்றாங்க. சொல்லட்டும் மேடம், எனக்கு குஜராத்தோட வளர்ச்சியோ அது 2வது மேடம். எனக்கு தமிழக மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டோட வளர்ச்சி நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பாப்பேன். குஜராத்ல இருக்குன்னா குஜராத் அவங்க அந்த அரசாங்கம் சரி பண்ணட்டும். அதுவும் சரி பண்ண வேண்டிய விஷயம் தான். நான் கேட்டது தமிழ்நாட்டு மக்களை நான் வாழ்றேன் மேடம். மூதாட்டி அப்பெல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்களை தான் பாதுகாப்பாங்க. இந்த பாலியல் கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கணும்ட்டு. இப்ப கோவையில எல்லாம் பாத்திருக்கீங்களா? 70 வயது கடந்த மூதாட்டிய இந்த குரூப் ரேப் இது மாதிரிலாம் நடக்குது. வீடு பூந்து திருடுறாங்க. கொலை வழக்கு. அரசியல் கட்சி தலைவரை அசால்ட்டா வீட்டுக்கு பக்கத்துல வெட்டிட்டு போறாங்க. ஆம்ஸ்ட்ராங்ன்ற கொலை வழக்கு. இன்னும் அந்த கேஸ் முடியல நடந்துட்டு இருக்கு. இல்ல இது வட மாநிலங்கள்ல நிறைய தலைவர்களை சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதுதான் மேடம் நான் மீண்டும் சொல்றேன். வட மாநிலத்துல நடக்கிறது எனக்கு செகண்டரி ஆப்ஷன் சரியில்லை. என்ன சொல்ல வர்றாரு? அத 4 வருஷத்துக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் எல்லாரும் கத்தியை கொடுத்து போய் கொலை பண்ணுங்க, பசங்க எல்லாம் ஸ்கூல்ல எல்லாரும் கஞ்சா குடிங்க வாங்க மாநிலத்துல இது எல்லா ஊர்லயும் எல்லாத்தையும் நடக்குது. அது அரசாங்கம் எவ்வளவு தூரம் தமிழக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு பெரிய எதிர்கட்சி நடக்குது. வயசானவங்களுக்கு இங்க பாதுகாப்பு எல்லா ஊர்லயும் இவருங்க தவறான மனிதர்கள் இல்லாத ஊர் இருக்க மாட்டாங்க. குற்றம் நடக்காத ஊர் இருக்கும். அந்த குற்றத்தை எவ்வளவு தடுக்கிறாங்க. எத்தனை பேர் நீங்க டிவில பாக்குறீங்க? பெண்கள்லாம் தமிழ்நாட்டுலதான் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு, தமிழ்நாட்டுல வாழ்றதுக்கு எங்களுக்கு எந்த பயம் இல்லைன்னு எவ்வளவு பேர் பேட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பாக்குறது இல்லையா? எங்க கொலை ரேஷியோ பாருங்க சார், ரேஷியோ பாருங்க சார். நானும் அதான் சொல்றேன். புள்ளி விவரத்தை பாருங்க. எவ்வளவு கொலை புள்ளி விவரம் என்ன தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கா? ஆமா சார், மாநிலத்தோட. சார் எனக்கு குஜராத்தை பத்தி தமிழ்நாட்டை பத்தி தமிழ்நாடு. மேடம் ஒரு கேள்வி. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குஜராத்தை பாருங்க, இதை பாருங்கன்றாங்க. ஆனா நீட்டு மத்த மாநிலத்துல யாரு இருந்தாலும் எங்களுக்கு நீட்டு வேணாம். மத்த இதுல இருந்தாலும் மும்மொழி கொள்கை வேணாம்.
அதெல்லாம் மட்டும் தமிழ்நாடு தனித்துவமா பாத்துக்கிறது. இதை மட்டும் எதுக்கு அடுத்த மாநிலத்தை குறை சொல்றீங்க? ஒரு 50 வருஷமா ஒருத்தன் வந்து எஜுகேஷன்ல வந்து சக்சஸ் ஆன ஒருத்தன் சொல்றான் எங்களுக்கு நீட் சார், நீங்க கேட்க வேண்டியதானே? நீட்டே வச்சாங்கன்னு எவ்வளவு பெரிய அடமெண்ட் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்பு பண்ணாரு. 50 வருஷமா நீட்டை ஒழிச்சாரா? சக்சஸ் பண்ணாங்க. அவன் ஜெயிச்சிட்டாங்க. அவன் டாக்டர் வந்து இங்க தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்கான். இங்க வந்து டாக்டரை படிக்க வச்சு உலகத்திலேயே பெஸ்ட் டாக்டர்ஸ் தான் தமிழ்நாட்டுல உருவாக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு நீட் தேவையில்லாம் நீட்டு விட்டுட்டு போக வேண்டியதானே? நீட்டு நீ வந்து நான் வந்து நீட்டு வச்சா ஆகணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீட்டு தேவையில்லைன்ட்டு நீட் எல்லா வருடமும் நீட் வந்து எல்லா மாநிலத்தையும் கம்பேர் பண்ணாது. எல்லா மாநிலத்திலயும் எதுக்கு வேணா ஒத்துக்குவாங்க. தமிழ்நாட்டை ஒத்துக்க மாட்டாங்கன்னு விட்டு அப்புறம் நீங்க மற்ற மாநிலம் குஜராத்தை பாரு, அங்க பாருங்க. ஏன் மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே நீங்க? அப்புறம் குஜராத்தை பாரு, யூபியை பாரு, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றீங்க. எங்க சொல்றாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை? இல்லங்க, நீங்க வந்து இது வந்து அரசியலுக்காக வந்து இது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சுக்கிட்டு அங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது மாதிரி வந்து அதாவது ஒரு சில இடத்துல நடக்காம எந்த நாட்டிலையுமே இருக்காதுங்க, நடந்துகிட்டே இருக்கும். அதை வந்து ஸ்டாலின் வந்து ஏதோ வந்து போய் சட்டம் ஒழுங்கெல்லாம் கெடுங்க போய் வந்து அது எப்படி இப்ப கூட வந்து ஒரு லாக்அப் டெத் ஏதோ நடந்துச்சு இல்லையா? அவர் என்ன போன ஆட்சியில் என்ன பண்ணாங்க? அதை வந்து என்னென்னமோ அதை வந்து மூடி மறைக்காது, நடக்கவே இல்லை. போலீஸ் வந்து ரொம்ப இது பண்றாங்கன்றது எவ்வளவு போராடினாங்க. இவர் வந்து என்ன பண்ணாரு? அவருக்கு போன் பண்ணி சாரிமா தப்பு நடந்துருச்சு அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுதானே வந்து இல்லையா? தப்பு நடந்த இடத்துல ஓகே ஒத்துக்குறாங்க. ஓகே இல்ல இப்ப அவர் சொன்னபடியே இப்போ சட்ட ஒழுங்கு அப்படிங்கிற பொறுத்தல இப்ப எல்லா இடத்துலயும் போலீஸ் போய் நிக்க முடியாது, எல்லாத்துக்கும் நம்ம அரசை குற்றம் சுமத்த முடியாது. கொலை அது வந்து தனிப்பட்ட ஒரு உணர்வின் காரணமாக முன்விரோதம் பகை இதன் காரணமாக அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கிறது. இப்ப அவர் சொன்னபடியே ஒரு லாக்அப் டெத் நடந்தப்ப கூட நம்முடைய முதலமைச்சர் வந்து போன்ல பேசுறது இதெல்லாம் ஒரு நல்ல சைனா நம்ம எடுத்துக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமா ஒரு அரசை வந்து குற்றம் சுமத்திட முடியாது தானே. மேடம் சார் தான் சொல்றாருன்னா நீங்களும் ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு, போன் பண்ணி சாரி கேட்டா அந்த உயிர் திரும்ப வந்துருமா மேடம்? ஒரு சின்ன தப்புக்கு சாரி கேட்கலாம். வராதுங்கிறது வந்து ஒரு போலீஸ்காரன் தப்பு பண்ணிட்டான் இல்லையா? சரி, இதே தானே சார் வந்து ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இது நடக்கும் போது நீங்க வந்து தரம் கெட்ட ஆட்சி, நீங்க உடனடியா பதவி விலகணும்னு சொல்லிட்டு அது ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல. இப்ப அவருக்கு பொருந்தாதா? அவருக்கு பொருந்துமா பொருந்தாதா? அதைத்தான் சொல்றேன் நான் வந்து. என்ன சொல்றீங்க? எடப்பாடி பழனிசாமி போய் லாக்அப் டெத் பண்ணல. எடப்பாடி பழனிசாமி அதை காப்பாத்த முயற்சி பண்ணான்றதான் குற்றச்சாட்டு. இப்ப வந்து ஸ்டாலின் வந்து அதை பண்ணல. ஸ்டாலினும் போய் வந்து லாக்அப் டெத் நடத்தல. ஸ்டாலின் வந்து போலீஸ்காரன் தூண்டி விட்டு லாக்அப் டெத் பண்ணு ரெண்டு ஆட்சி பண்ணல. நீங்க தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட். நீங்க தெரிஞ்சுக்கோங்க சார். நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றத நான் கேட்டுட்டேன். நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க சொல்றது வந்து என்னன்னா, எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது இது பெரிய ஒரு குற்றம் சாட்டி நீ பதவி விலகணும்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண தற்போதைய தமிழக முதல்வர் இப்ப அவர் ஆட்சியில நடக்கும் போது அந்த இது நிகழ்வு இவருக்கு பொருந்தாதா? இப்ப எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. அப்ப நீங்க வந்து ஏங்க எல்லார் ஆட்சியிலும் இது வந்து நடக்குங்க, இது வந்து பெரிய குற்றமாக்காதீங்கன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள்? அப்ப எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க, பதவிகளை? சார் நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன சார் சொல்றீங்க? நீங்க ஒரு குற்றம் சொல்லாதீங்க சார். இந்த சம்பவத்தை வச்சு பதவி விலகணும்னு சொல்லி அவ்வளவு பெரிய தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ண எதிர்கட்சி தலைவர் அப்போது எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இப்ப அவர் ஆட்சியில இது நடந்திருக்கு. இப்ப வந்து அது வந்து சமரசமா நான் சாரி கேட்டேன்னா அது ஓகேவா? இப்ப அந்த இது இவருக்கு பொருந்தாதான்னு கேக்குறேன். இவரு இப்ப ஆட்சி வழக்கு தேவையில்லையா? சார் நீங்க என்ன நானும் இல்ல சார், ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க? ஒரு குற்றம் நடந்துருச்சு. நீ வந்து நான் சொல்றது நீங்க முதல்ல கேட்டுக்கங்க. எடப்பாடி பழனிசாமி போயிட்டு லாக்அப் டெத் நடத்தல, முக ஸ்டாலினும் நடத்தல. ஒரு தவறு நடந்து போச்சு. அதை எப்படி அணுகுனாங்க? ஒரு அரசாங்கம் எப்படி அணுகணுமோ அதை வந்து ஒரு அரசாங்கம் அணுகுற மாதிரி முக ஸ்டாலின் அணுகுனாரு. எடப்பாடி அப்படி அணுகல அப்படின்றதுனாலதான் அவர் என்ன பண்ணாரு? எத்தனை நாள் வந்து அது ஒண்ணுமே நடக்கல. சார் இவங்களும் மறைக்கதான் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் சிபிஐ விசாரணை இதெல்லாம் வந்தோடனே ஒரு உண்மையா வெளியே வந்திருக்கு. இவங்க மட்டும் முத நாளே ஒத்துக்கிட்டாங்களா? என்ன சார் மக்கள் வந்து நம்ம வந்து என்ன வேணா பேசிட்டு போலாம்ல சார். தினம்தோறும் மக்கள் வந்து போன்ல வந்து யூடியூப் சேனல்ல எல்லா நியூஸ் சேனலும் லைவ்ல வந்துட்டு இருக்கு. யூடியூப் சேனல்ல சார் எல்லா நியூஸ் சேனலும் சொல்றேன். நீங்க என்ன சொல்லணும்னு கேட்க மாட்டீங்க. நீங்க சொல்றது வந்து கரெக்டா இருக்கவும் மாட்டேங்குது. எல்லா போன்லயும் யூடியூப் சேனல் லைவ் நியூஸ் வந்துட்டு இருக்கு. சேட்டிலைட் சேனல் தந்தி தலைமுறை இந்த மாதிரி எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்கான். மாதிரி 8 மணிக்கு போனாதான் வீட்டுல உட்காந்து செய்தி பார்க்கணும்னா இல்ல, எந்த இடத்துல இருக்கமோ பார்த்துட்டே இருக்கான். தமிழக மக்கள் அவ்வளவு வந்து தெளிவா இருக்காங்க. யாரையும் ஏமாத்த முடியாது. வரக்கூடிய இந்த 3 மாசத்துல திமுக தலைமையிலான ஆட்சி மிக படுதோல்வி அடையும். தோல்வி அடையும் நம்ம பேச வரல. இங்க நடக்கிற இல்ல நான் என்ன சொல்றேன், மக்கள் அந்த அளவுக்கு கோவமா இருக்காங்கன்னு சொல்ல வரேன் மேடம். அவ்வளவு கோவமா இருக்காங்க. ஆட்சி மாற்றமே ஏற்படும் சொல்ல வராது. கோவமா தான் ஏற்படும். கண்டிப்பா அதான் நான் சொல்றேன். ஏற்படும். கண்டிப்பா ஏற்படும். கோவமா தான் ஏற்படும்.
கோவமா இருந்தா ஏற்படும். யாருமே எந்த ஆட்சியா இருந்தாலும் ஏற்படும். கோவமா இருந்தா ஏற்படும். கோவமா இருக்க இல்லையான்றது மே மாசம் தெரியும். ம். அவ்வளவுதான். அதுல என்ன? இப்போ இருக்கு தமிழக ஆட்சி நல்லாட்சியை கொடுக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. கன்ஃபார்மா நல்லாட்சி குடுக்குறாங்க. அவங்க உண்மையிலே சிறப்பா இருக்கு. அவங்களோட செயல்பாடுகள் வந்து அருமையா இருக்கு. அவங்க திட்டங்கள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் தான் சொல்றேனே, முக ஸ்டாலின் வந்து நான் வரும்போது நம்பல நானு. வந்த பிறகு வந்து இவ்வளவு அற்புதமா செயல்படுறான்றது உண்மையிலே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. இந்த 4000 கோடி சென்னையோட மழை வெள்ள ப்ராஜெக்ட்டுக்கு இது பண்ணாங்களே, இப்ப தண்ணி நிக்குதா நிக்கலையா சார் உங்களோட பார்வை? ஏன்னா நான் தண்ணி வந்து நிக்குதுன்னு சொல்லுவேன், நீங்க நிக்கலன்னு சொல்லுவீங்க. அதனால நீங்க போய் வந்து கேக்குறேன். நீங்க வந்து நீங்க தண்ணி வந்து நீங்க வந்து மழை பெய்யும் போது தண்ணி மழை பெய்யும்போது தண்ணி நிக்கும், மேல தண்ணி போடும் அப்படின்னு சொல்ல வரீங்க. நீங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது நீங்க என்ன சார் சொல்றீங்க? அப்புறம் 4000 கோடி ப்ராஜெக்ட்டுக்காக பண்ணி 4000 கோடி நீங்க வாங்க, நான் உங்ககிட்ட போட்டோ காட்டுறேன். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டோம் வாட்டர் இதுவும் இப்ப இதையும் காட்டுறேன். நீங்க வந்து எங்க தெருவுங்க, நீங்க கேகே நகர்ல வேம்புலியம் கோயில் ஸ்ட்ரீட் இருக்கா, ஒரு மாசம் 2015ல நான் வீட்டை காலி பண்ணிட்டு வெளில போனோம். ஒரு மாசம் தெருவை மூடிட்டாங்க. இன்னைக்கு வந்து கேகே நகர்ல தண்ணி நிக்குதா? வடசென்னை பகுதிகளில் இருந்திருக்குங்க. எல்லாத்தையும் வந்து உடனே வந்து பண்ணிட முடியாது. உண்மையா பண்ணாங்களா இல்லையா அது மட்டும் பாத்துங்க. இப்ப நான் ஒரு வீடியோ ஒரு வீடியோ இருக்கு, இந்த நம்ம விவாதம் முடிஞ்சோன்னா காட்டுறேன். ஸ்டாலின் அவர்கள் 100% பணி முடிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவர் கொடுத்த பேட்டி இருக்கு. நான் வந்து அரசாங்கத்தை குற்றம் சொல்லணும்னு சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க 4000 கோடி இந்த திட்டத்துக்கு பண்ணிருக்கோம், 4000 கோடி முழுமையா இருக்கு, தண்ணி எங்கேயுமே நிக்காது, சிங்கார சென்னையா மாறிடும் அப்படின்னு சொல்லி முதல்வர்கள் அவர்கள் கொடுத்த பேட்டி ஊடகத்துல இருக்கு. நான் அதை தான் ஒப்பிட்டு கேட்கிறேன். 100% முடிச்சிருச்சு, தண்ணி நிக்காதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கும் தண்ணி நிக்குது. முடிக்கிறேன் சார். இன்னைக்கும் நிக்குது, ஏன் அது இது பண்ணல? அந்த 4000 கோடி ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு சாமானிய மனிதனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல, இப்ப அவர் சொல்ற முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இதற்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஃப்ளட் அந்த டைம்ல கூட மழை நீர் அதிகமா வந்து பாதிப்பு ஏற்பட்ட கூட சொன்னாங்க. நம்முடைய மேயர் பிரியா அவங்க ஒரு கால்குலேஷன் கொடுத்தாங்க, இவ்வளவு பணிகள் சதவீத பணிகள் முடிவடைஞ்சிருக்கு. அறநிலையத்துறை அவர் ஒண்ணு சொல்றாரு, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் ஒண்ணு சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒண்ணு சொல்றாரு, முதலமைச்சர் ஒண்ணு. ஒவ்வொருத்தரோட அவங்க சொல்ற அந்த பெர்சன்டேஜ் வந்து மாறி மாறி, ஒருத்தர் 98, ஒருத்தர் 76, ஒருத்தர் 80, ஒருத்தர் 34, இப்படியே மாற்றி அவங்களுக்குள்ளேயே எவ்வளவு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரம் இல்ல. இல்ல மக்கள் ஒரு நிமிஷம், மக்களுக்கு இவ 4000 கோடிக்கு நாங்க ஒதுக்கிருக்கோம், 5000 கோடிக்கு பணிகள் செஞ்சிருக்கோம் சொல்றாங்க. நீங்க சொன்னபடியே கேகே நகர்ல இப்ப தண்ணி இல்ல, டி நகர்ல உஸ்மான் ரோட்ல பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் போகவே முடியாது மழை பெஞ்சா, அவ்வளவு தண்ணி. ஆனா அங்க எல்லாம் இப்ப தண்ணி இல்ல, அதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த மழைநீர் வடிகால் பணிகள் ஆரம்பிச்சிருப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் எல்லா இடத்துலயுமே வேலை பாதியா நிக்குது, எல்லாம் அரைகுறையா முடிச்சிருக்கு, தண்ணி எங்கேயுமே ஒழுங்கா போகல. இந்த எம்எம்டியில பாத்தீங்கன்னா எம்எம்டியில ரசா கார்டன் ரோட்ல மழை பெஞ்சாலும் பெய்யணும்னா அங்க ஒரு இடத்துல அவ்வளோ இடத்துல தண்ணி மாச கணக்குல நிக்குது. அது சாக்கடை நீர்லாம் கலந்து நிக்குது. அதெல்லாம் வந்து எடுக்க சொன்னா ஒரு வண்டி வந்து நிக்குது, மோட்டர் போடுறாங்க, அவங்க ஒரு போட்டோ எடுக்கிறாங்க, அதை எடுத்து ரோட்ல விட்டுட்டு போயிடுறாங்க. எல்லாம் வேலைகள் வந்து அரைகுறையதா இருக்கு, அதை முழுசா வந்து அதை எடுக்கல. அதுல இந்த தண்ணி நிக்கிறனால இப்ப ரோடு எல்லா ரோடுமே பாழடைஞ்சிருக்கு. ஒரு ரோட்ல மக்கள் வந்து பயணம் பண்ண முடியல. ரோட்ல கட்டி இருக்கிற தண்ணியில வந்து கரண்ட் பாஸ் ஆகி அவங்க மக்கள் வந்து மரணம் அடைகிறாங்க. இப்ப ரோட்ல ஸ்கிட் ஆகி அம்மா பொண்ணு இறக்குறது, வேலைக்கு போறவங்க இறக்குறது, அப்படி நிறைய மரணம் எல்லாம் அந்த பள்ளங்கள் எல்லாம் மரண குழிகளா மாறி நிறைய சேதத்தை ஏற்படுத்துது. இப்போ அவர் சொல்றபடி மட்டும் இல்ல, நானும் ஒரு பொது ஜனமா எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு. இப்ப ஒரு ரோட்ல போக முடியலையே, ஒரு வயசானவங்களுக்கு, ஒரு கர்ப்பிணிக்கு, ஒரு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த சாலை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியல அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கு. இன்னும் அவங்க வந்து 5 வருஷம் கிட்ட இன்னும் ஒரு 3-4 மாசம் தான் இருக்கு. அந்த பணிகள்லாம் இன்னும் சரியா நிறைய பெறல. அப்ப மக்கள் கிட்ட இருக்கிற கோபம் வந்து நியாயமான கோபம் தானே அப்படிங்கிறது என்னோட உணர்வு. அதுக்கு நீங்க 2 பேரும் இல்லைங்க, நீங்க வந்து நீங்க இது அரசியலா பேசுறீங்க. எனக்கு தெரியாது. எனக்கு வந்து நான் வந்து ஒரு காமன் பப்ளிக்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க வந்து எனக்கு வந்து இப்போ வந்து லாஸ்ட் டைம் இருக்கும்போது வேளச்சேரியில வந்து கொடூரமா இருந்துச்சு. வேளச்சேரி வந்து காரை வந்து பாலத்துல இருந்தாங்க, அதை வந்து சரி பண்ணிருக்காங்க. கேகே நகர் வந்து பயங்கர கொடூரமா இருந்துச்சு, கேகே நகர் சரி பண்ணிருக்காங்க. அது மாதிரி வந்து சாலிகிராமம் இருந்துச்சு, நிறைய ஏரியாக்கள் வந்து சரி பண்ணிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து சரியா ஆகல அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா அவங்க சரி பண்றதுக்கு பண்ணுவாங்க. கண்டிப்பா, ஏன்னா இதெல்லாம் பண்ணவங்க அதை பண்ண மாட்டாங்களா, என்ன பண்ணுவாங்க. ஆனா வந்து இது வந்து இதனாலேயே வந்து உடனே வந்து இவங்க வந்து பண்ணவே இல்லை, 4000 கோடி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய தவறான செயல். இது வரைக்கும் பண்ணலையாங்க, இது வரைக்கும் நீங்க யாருமே பண்ணலையே. அதாவது வந்து இவங்க கூட ஸ்டோம் வாட்டர் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க, ஆனா அதுல நிவர்த்தி அடையல இல்லையா, இது வரைக்கும் நிவர்த்தி அடையல. இந்த மலையில தானே நீங்க வந்து இன்னைக்கு வந்து நிவர்த்தி அடைஞ்சிருக்கு. அது வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி தானே பண்ணிருக்காங்க. இப்ப வந்து கவர்மெண்ட்
பண்ணிருக்கேன்னு சொல்றதுல ஆராய்ச்சி பண்ணி தான் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட் பண்ணலன்னா அதுக்காக தான் மக்கள் வந்து அவங்க சரியில்லைன்னு சொல்லி ஆட்சி மாற்றம் கொடுத்தாங்க. இப்ப அவங்க பண்ணணும்ல, அதுதானே கேக்குறேன் நானு. எங்க பண்ணிருக்காங்கன்னு தான் பண்ணிருக்காங்க. அதான் கண்ணு முன்னாடி பாக்குறோமே. அப்புறம் பண்ணலன்னு சொன்னா எப்படி? அரசியலுக்காக வேணா பேசலாம். அங்கேயோ வந்து திருவள்ளூர்ல மழை இது நிக்குது, MMDல மழை நிக்குதுன்னா ஒரு சில இடங்கள் நிக்கலாம். அது தெரியல, எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா வந்து நீங்க வந்து இது அரசியலுக்காக பேசலாம். இங்க வந்து பணியே நடக்கல, அப்படி வந்து நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. இவ்வளவு அழகா இவ்வளவு அற்புதமா பண்ணிருக்காங்க. ஒரு மேயர் வந்து நிக்கிறாங்க. நம்ம தெருவுலாம் வந்து அந்த எம்எல்ஏ வந்து ராத்திரி பகலா நின்று இருந்தாரு. அந்த மேயர் நிக்கிறது எம்எல்ஏ நிக்கிறது அவங்களோட வேலைங்க. ஆமாங்க, அதான் வேலை. இது வரைக்கும் யாரும் வரலையே. யாருமே இதுக்கு முன்னாடி வரலையே. எந்த எம்எல்ஏ வந்தாங்க? யாரு வந்தாங்க? இதுல எல்லாம் எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. போன கவர்மெண்ட்ல விரும்ப பக்கத்துல யாருன்னே தெரியாது. எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. 2015 நிக்கிறாங்க சார் சொல்ற மாதிரி. உதயநிதி ஸ்டாலின் கார்ல போகும்போது வெளியில தொங்கிட்டு மேயர் நிக்கிறாங்க தான். அவர் எது பார்வையிட இதெல்லாம் அரசியல் வந்து நிக்கல. இதெல்லாம் அரசியல் நிக்கல. அறநிலைத்துறை அமைச்சர் அவர் கூட உதயநிதி ஸ்டாலின் கூட எல்லாமே தண்ணியில இறங்கி எல்லாமே பார்வையிடுறாங்க. இதெல்லாம் அரசியல். பார்வையிடணும் மேடம். அதுதான் மக்கள் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் குற்றம் சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லா குற்றத்தை இருக்கிறத குற்றமா தான் சொல்ல முடியும். குற்றம் இல்லாதத குற்றமா சொல்லல. இப்ப நான் இல்லாத இடத்த வந்து நான் சொல்லிட முடியுமா? அத வந்து நான் வந்து மக்கள் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்களா? நீங்க எல்லாத்தையுமே குற்றமா எடுத்து மேடம் வட சென்னை பகுதியை நல்லன்னு சொல்லி தானே ஆகணும். வட சென்னை, மத்திய சென்னை நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில இடத்துல வேணா நிவர்த்தி அடைஞ்சிருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா மறுபடியும் நான் கேட்கறத நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. 100% முடிஞ்சிருச்சுன்னு ஏன் சொல்றீங்க? இப்ப பாதிதான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க, 60% முடிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க, முழுமை பெறலன்னு சொல்லுங்க. மக்கள் கிட்ட வந்து நான் முடிச்சுட்டேன், சிங்கார சென்னையா மாத்திட்டேன்னு சொல்றீங்களே. ஆனா அப்படி நடந்திருக்குன்ற பாயிண்ட் தான் நான் சொல்றேனே தவிர வேலையே நடக்கல, எதுவுமே நடக்கல நான் சொல்லல. நான் மிக தெளிவா சொல்றேன். இதெல்லாம் வந்து நீங்க வந்து போய் மேயருக்கும் ஊருக்கும் போய் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து இதெல்லாம் அரசியல் பேச்சு. இது வந்து இப்போ வந்து நீங்க வட சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டே பயங்கர கிரௌடட் ஏரியா. அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குமா இருக்கும். ஒருவேளை அது என்ன அதெல்லாம் பண்ணவே இல்லைங்க. அவங்க கொடூரமானவங்க. இவங்க வந்து ஏமாத்துறாங்க. இவங்க வந்து முதலமைச்சர் வந்து ஏமாத்துறாருங்க, ஃப்ராடுங்க. 4000 கோடி ஆட்டையை போட்டு போயிட்டாருன்னு சொல்ற தவறான செயல் பண்ணி கண்ணு முன்னாடி பண்ணிருக்காங்க. யாருமே அப்படி சொல்ற நீங்க தான் சொல்றீங்க. 4000 கோடி எங்க இப்பதான் 4000 கோடி எங்கன்னு கேக்குறேன். 4000 கோடி அத கேக்குதுன்னா கேக்கட்டும். ஓட்டுல எலெக்ஷன்ல காட்டுவாங்கல்ல. எலெக்ஷன் வரும்போது ஓட்டு போட மாட்டாங்க. சென்னை மக்கள் ஃபுல்லா வந்து டிஎம்கே தோக்கடிப்பாங்க செய்யலனா இல்லையா? 4000 கோடி இது பண்ணிட்டாங்கன்னா ஏமாத்து ஓட்டு போடுவாங்க. நடந்த நிகழ்ச்சியில கூட வந்து இப்ப வந்து அன்பா வந்து நாங்க வந்து அவங்க கூட அனுசரிச்சு செய்வோம், அரவணைப்போம், இல்லைன்னா வந்து நாங்க யாரும் காமிச்சு யாருக்கும் அடி பண்ணிய மாட்டோம் அப்படிலாம் பேசியிருக்காரு. தமிழ்நாடு தான் எஜுகேஷனுக்கும் மருத்துவத்துக்கும் தமிழ்நாடு ஹப்பா இருக்கு, தமிழ்நாடு தான் தனி சிறந்த மாநிலமா கொண்டு கூட சொல்றோம். அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். சரி, அவங்க சொல்றது எல்லாம் பண்ணிருக்காங்க. சரி, ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இவர் சொன்னபடியே இந்த கஞ்சாவால மதுவால இப்ப சீரழிவுகள், கற்பழிப்பு, கூட்டு பலாத்காரம், இந்த பாதுகாப்பின்மை அது வந்து நிறைய நடக்குது. இப்ப பெண் குழந்தைங்களை வந்து இது வந்து ஏதோ வந்து டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து பயங்கரமா கூடிருச்சுன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறீங்க. அது எல்லா நேரத்துல நடந்துருக்கு. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இதுவா இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாமே வந்து வெளியில தெரியுது. எல்லா காலகட்டத்திலயும் மனிதர்கள் வந்து எல்லாமே 100% நல்லவங்க கிடையாது, தவறானவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரும்போது தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாரு? நாங்க படிப்படியா மதுக்கடையை மூடுவோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு அவ்வளவு மதுக்கடை திறந்து தானே இருக்கிறாரு. இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? கண்டிப்பா வந்து 24 hours போதும். அத சொல்லுங்க. நார்மல் டைமிங் ஓகே 12 to 10. இப்ப 10 மணிக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து உணவகத்தை திறந்துட்டாங்க. நண்பர் ஒருவர் சொன்னாரு, பகல்ல போனா கூட அந்த பீர் கூலிங்கா கிடைக்கிறது இல்ல, 10 மணிக்கு போனா பீர் கூலிங்கா கிடைக்குது, சிப்ஸ் கிளாஸ் எல்லாம் ஃப்ரீயா ஆஃபர் வராங்க. இதெல்லாம் வந்து நீங்க வந்து இது போராட்டம் பண்ணி நடவடிக்கை பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். அரசியல் கட்சியா போய் அந்த இடத்துல போய் நின்று போராட்டம் பண்ணலாம்ல இல்லையா? நான் வந்து அது என்ன ஒத்துக்கிறேன்னா நைட்லாம் நீங்க வந்து டாஸ்மாக் அடைக்க கூடாதுன்னு நீங்க ஒத்துக்கிறதோ நான் போராட்டம் பண்ணுங்க. கண்டிப்பா போராட்டம் பண்ணுங்க. போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அரசாங்கம் அதெல்லாம் அதிகாரம் அவங்க கையில இருக்கு மேடம், எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்ப கூட இது நம்ம சாலி கிராமத்துல ஒரு ஒயின் ஷாப்ல விடிய காலத்துல 7 மணிக்கு போயிருக்காங்க, பாலிமர் சேனலோ சம்திங். அப்புறம் ஒரு 4 நாள் அந்த இது நிறுத்தினாங்க. மறுபடியும் 5ஆவது நாள் வந்து பயங்கர ஆக்டிவா போயிருக்கு. ஒரு அரசாங்கம் வந்து நீங்க வந்து ஒரு இப்போ வந்து அரசாங்கமே வந்து அவங்களோட எண்ணமே தவறா இருக்கு, ரொம்ப கொடூரமான ஒரு அரசாங்கம் அப்படின்றது கிடையாது. ரெண்டு பக்கமும் தன்னோட விவாதத்தை ஆணித்தரமா அழுத்தம் திருத்தமா காரசாரமா அனல் தெருக்கு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத. தொடர்ந்து இணைந்திருங்கள் தீகா தர்ஷன் சேனல்.